இன்றைக்கி நம்ம வீட்டில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, 3 தக்காளி இதை சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இது கூட சேர்த்து இதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வணங்கினதும் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வேற ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட பூண்டு போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வணக்கிறதும் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. அப்படியே தண்ணியெல்லாம் விட வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாங்க. சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நாம் அந்த வணக்கி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதை கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சாதம் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேங்க, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ சூப்பரான வெஜ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.